செவே ரெக்கார்ட் வேர்ல்டு ஃபோரம் சார்பாக 5ஆம் ஆண்டு ஆசிரியர் தின விழாவிற்கு இந்த தமிழ் சங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அறிவாற்றல் மிக்க சமூகத்தை உருவாக்குவதற்காக தங்களுடைய இதயத்தை காணிக்கையாற்ற கடமைப்பட்டிருக்கின்ற ஆசிரியர் உள்ளங்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய முனைவர், மதிப்பு முனைவர் ஆசிரியர் வரகுண பாண்டியன் அவர்களே, முன்னிலை வகித்து வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி அவர்களே, மல்லிகா அம்மையார் அவர்களே, பெருமைக்குரிய பேராசிரியர் ஊராசவன் அவர்களே, குரலரசி சீதலாதேவி அவர்களே, நல்லதொரு நெறியாளரை செய்து கொண்டிருக்கின்ற தம்பி சிவசக்தி அவர்களே, நன்றி நம்மளை காத்துக் கொண்டிருக்கின்ற சாதனை பெண் கலைவாணி அவர்களே, இந்த அரங்கத்திலே நல்லதொரு அறிவாற்றல் மிக்க நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற காயத்ரி தேவி அவர்களே, டாக்டர் லதா அவர்களே, வாசகி புன்னரசு அவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நேரத்தின் அருமை கருதி ஆற்றல் மிக்க சமூகத்தை ஊற்றெடுக்க செய்கின்ற விதை நிலமாக நற்களமாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களிடத்தில் ஒரு சில சிந்தனைகளை மட்டுமே பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன். நான் ஒன்றும் புதிதாக பேசுவதற்காக இங்கே நிற்கவில்லை. எனக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற வரகுண பாண்டியன், புதுவை மகா, இவருடைய பேச்சுக்களை நான் வழிமொழிகிறேன். இந்த நாட்டிலே, இந்திய துணைக்கண்டத்திலே அமைச்சர்களுக்கு முன்பாகத்தான் மாண்புமிகு என்ற பெயர் குறிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த தகுதிக்கு உடைய ஒரே தலை உள்ளவர்கள் யார் என்றால் ஆசிரியர்களாகத்தான் இருப்பார்கள். மாண்புமிகு ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் காணிக்கையாக கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனால் இன்றைக்கு இருக்கின்ற நெருக்கடியிலே உள்ளே வகுப்பறையில் நுழையும் போது உள்ளம் உடைந்து விடுகிறது. இல்லம் திரும்பும் போது இதயம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் எப்போது விடியும், என்னுடைய காலடிகள் எப்போது கல்விச்சாலையை மிதிக்கும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த மண்ணிலே சேவை செய்து கொண்டிருக்கின்றான், அறிவு சேவை செய்து கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்ட ஆசிரியர்கள் தான் இந்த உலகத்திலே மாண்பு மிக்கவர்கள், மாண்பு மிக்க மாணவர்களை உருவாக்குகின்ற காரணத்தினாலே. அதன் பிறகு இன்னொன்றை நான் சொல்லுவேன். ஒரு குறிப்பை கொடுத்தால் அப்போது எனக்கு ஒரு சிந்தனை வருகின்றது. இந்த உலக வரைபடத்திலேயே ஒரு கார்ப்பரேட் நாடு இருக்கிறது என்றால் அது இந்திய திருநாடு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது அடிமைகளின் தேசமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அடிமைகள் தேசம் எப்போது அறிவு தேசமாக கட்டமைக்கப்படும் என்பதுதான் இந்த ஆசிரியர் பெருமக்களிடத்திலே நான் வைக்கின்ற ஒரு வினாவாக இருக்கும். அதற்கான முகவரி தான் நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே பெறக்கூடிய அங்கீகாரமாக இருக்கின்ற விருதுகள் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமாங்க, 2 நாட்களுக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்துடைய பிரதம மந்திரி இந்தியாவிலே காலடி வைத்து இந்திய பிரதமரிடத்திலே அவர் உரையாடும் போது ஒரு ஒப்பந்தம் ஈடுபடுகிறது. என்னவென்று, இங்கிலாந்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஏறக்குறைய 80 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிலே தொடங்கப்படுகிறது என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல், மிக உற்சாகமான தகவலாக இந்த மண்ணிலே தரப்படுகிறது என்றால், கல்விக்கு கூட ஒரு கார்ப்பரேட் தேசம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்தியாவாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அறிவுக்கு மரியாதை இல்லாத அறிவாற்றல் மிக்க மனிதர்கள் இந்த மண்ணிலே பெருகிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக கல்வி நிலையங்கள் மட்டும் கிடையாது, ஆசிரியர் நிலையங்களும் இந்த மண்ணிலே இறக்குமதி ஆகின்ற கட்டாயத்திலே இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட நாடு, எப்பேற்பட்ட நாடு! சீன தேசத்திலே இருந்து யாத்திரிகன் ஹுவான்ஸ்வா இந்திய கலாச்சாரம் என்பது உலக கலாச்சாரத்தின் தாயகம்.
அதை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை எடுத்து என்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு புதிய பாதையை அமைத்து தர வேண்டும் என்ற இந்தியாவிற்கு வருகின்றான். நலாந்தா பல்கலைக்கழகத்திலே அவன் மாணவனாக சேர்கின்றான், கற்கிறான். இங்கே இருக்கின்ற அறிவு முறைகளை இதயமாக எடுத்துக்கொண்டு நாடு திரும்ப வேண்டும் என்ற எமனையை கடப்பதற்காக படகளை எழுகின்றான். அந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். அவனை பாதுகாப்பாக மறுதலையிலே அழைத்து சென்று அவன் நாடு திரும்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக படிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆறு காட்டாற்று வெள்ளமாக ஓடுகிறது. அந்த படகளை பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் இருவர் இல்லாமல் போனாலும் அந்த கரை சேர்க்க முடியும். யுவான் கரை சேர வேண்டும். அவன் அவனுடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும். இந்தியாவின் அறிவு புதையை அந்த நாட்டிலே அவன் விதைக்க வேண்டும். மக்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை பார்க்காமல் இரண்டு அந்த நலந்தா பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் காட்டிலே குதித்து உயிரை போக்கிக் கொள்கிறார்கள். படகு தப்புகிறது, யுவான் தப்புகிறான். இந்திய கருத்து சீனாவுக்கு செல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பரம்பரைகளில் இருந்து வந்த மாணவ செல்வங்கள் இருந்த நாடு, அப்பேற்பட்ட அறிவு செல்வத்தை இந்த உலகத்திற்கு தருவதற்காக கட்டமைக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இந்த மண்ணில் இருக்கின்ற சூழ்நிலைகளே இருக்கும் பல்கலைக்கழகங்களை எல்லாம் அறிவாற்றல் பொருந்திய ஆசிரியர் இதயங்களை எல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை இன்றைக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிற்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை காத்துக் கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய எதிர்காலம் என்பது நிகழ்காலத்திலே புதைக்கப்படுகிறது என்பதை ஆசிரியர் இதயங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். இரண்டாவதாக ஒன்றை நான் சொல்லுவேன். யாரிடத்திலே பெறுகிறோம், யார் தருகிறார்கள், எதை? உங்களுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் விழிகளால் பார்த்து இதயத்தால் உணர்ந்து உங்களிடத்திலே ஒரு பெருமை மிக்க, ஒரு புகழ் மிக்க, ஒரு தோற்றல் மிக்க ஒரு விருது வழங்கப்படுகிறது. அதற்கான விழா தாங்குகிறது. கேட்டு பெறுவது கிடையாது. இன்றைக்கு எனக்கு இது கால்கள் என்று கேட்பதற்கு ஒருவன் இருக்கிறான். அமெரிக்கா நாட்டின் அதிபராக இருந்து கொண்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஒரு வாரமாக காட்சித்தக்கல் தரணித்தளமாக எனக்கு தர வேண்டும் நோபல் பரிசு அமைதிக்காக அப்படி என்று கேட்டு பெறக்கூடிய நபர் தவறான திசையை வெட்டி தவறான நபர்களை வெட்டி அவர் கேட்கிறார். அதை நம்முடைய சேவை வெங்கடேஸ்வரர் கேட்டிருந்தால் அது தரப்பட்டு இருக்கும். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அவன் கேட்டது யாரிடத்திலே, யாருடைய பெயராலே தரப்படுகின்ற, யாரால் தரப்படுகின்ற நோபல், ஆல்ஃபிரட் நோபல். இன்றைக்கு இந்த பெறுகின்ற விருது யாருடைய பெயரால் வழங்கப்படுகிறது, யார் வழங்குகிறார்? செவே, அருமை தம்பி, என்ன அருமை காரணம். செவே பற்றி என்ன தெரியும்? சும்மா நேற்று முளைத்த காலம் கிடையாது. என்னுடைய அருமை தம்பி செவே வெங்கடேசன் ஏறக்குறைய 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையின் வரலாற்றின் பிம்பம் எனக்கு தெரியும். ஏறக்குறைய 25 கால் நூற்றாண்டில் சாதனை பயணத்தின் வெளிச்சம். அதனால்தான் பல்லாயிரக்கணக்கான சாதனையாளர்களை தமிழ் மண்ணிலே புறப்பட செய்கின்ற ஒரு பிதாமகனாக இன்றைக்கு வெங்கடேசன் இருந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அக்காட்சி தான் நீங்கள். மனசாட்சித்தவர்களுக்கு இதை மறுத்துவிட முடியாது. மேடைகள் இருப்பவர்கள் அதை தகர்த்து எதிர்விட முடியாது. இன்றைக்கு அவருடைய பெயரால் கோடி கோடியாக பணம் கோடியில கட்டப்பட்டு அதை மன திருப்திக்கான பாவங்களை கழித்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக தரப்படுகின்ற விருதா செவே விருது கிடையாது. ஆல்ஃபிரட் நோபல் பெயரால் தரப்படுகின்ற விருது பழிப்பாவத்தின் சிறப்பிடம், பாவங்களின் கல்லறை. அவள் கண்டுபிடித்தாங்க வெடிபொருள். இரண்டாம் உலக போராதிலே கொழுத்த பணம் மனித உயிர்களை கொல்லப்பட்டு மனித இனம் பூண்டோடு அழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அவன் கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானத்தின் கண்டுபிடித்த தன்மை. கோடியாக குவிந்தது பணம், ஆனால் மனம் குறுகி போனது. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த நாடு இந்த விருது வழங்க வேண்டும் ஸ்வீடன் அப்படின்னு தன்னுடைய நிதியெல்லாம் நோபல் பரிசிலை பெற்ற நோபல் பரிசு அவன் அந்த வெடிபொருள் வித்து பெற்ற பணத்தை எல்லாம் ஒரு அறக்கட்டளையாக நிறுவி ஆண்டுதோறும் இதற்கெல்லாம் நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும். அது விஞ்ஞானமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி
அந்த படத்திலே நோபல் பரிசு பெறுகின்ற உலகத்தின் உயர்ந்த பரிசாக இன்றைக்கு காணப்படுகிறது, உணரப்படுகிறது. அந்த வரிசையில ஆசிரியர்களுக்கு நோபல் பரிசு தருகின்ற ஒரு சூழல் அந்த இளையத்துக்கு இருந்ததா என்பதை நீங்கள் கேட்டுப்பார்கள். ஆசிரியர்கள் எப்போதும் மறுதளிக்கப்படும், ஆசிரியர்கள் எப்போதும் மரணப்பாதைகளை கம்பத்திய கழுத்தை விட்டுக் கொண்டு தலைமுறைகளுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் அன்று முதல் இன்று வரை. இதை மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு தொழில் ஆசிரியர் தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அது எந்த விதத்திலையும் சேவையாக இல்லாத ஒரு நிலையை பார்க்க முடியாது. அப்படி ஆயிடுது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? உங்களுடைய மனசாட்சி இன்னும் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசமாக்க வேண்டும். இந்திய திருநாட்டிலே வாரம் 5 நாள் மட்டுமே வேலை நாட்கள், 2 நாட்கள் என்பது விடுமுறை நாட்கள், அப்படி என்ற ஒரு நிலை இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க. 5 நாள் தான் வேலை. ஒரு நாள் லீவ் விட்டாவோட சனிக்கிழமை என்பது காம்பன்சேட் பண்றான். ஆனால் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளி வாசல் கதவுகள் ஏன் 6 நாள் திறக்கப்படுகிறது? சொல்லுங்க. ஏன் ஆசிரியர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? அது அரசாங்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கும். முதல்ல அவங்க பிரைவேட் வேணாம், வரல. அரசு ஆசிரியர்களாக இருப்பவர்கள் பிற அரசு ஊழியர்களைப் போல சமமானவர்களாக நடத்தப்படுகிறார்களா? 5 நாள் வேலை என்பது காலையில போயிட்டு சாயங்காலம் 7-8 மணி வரைக்கும் வீட்டில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அறிவு ஜீவிகள் கிடையாது இன்றைக்கு ஆசிரியர்கள். ஒர்க் பண்ணணும் சும்மாதான் கிடையாது. அப்படியே கை வீசி கொண்டு வகுப்பறை இடையே பாடம் எடுக்கக்கூடிய முதற்கு சொந்தக்காரர்கள் கிடையாது ஆசிரியர், கிடையவே கிடையாது. எவ்வளவு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டே இருக்கிற ஒரு தலைமுறை இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது ஆசிரியர் தலைமுறை. ஏன் 5 நாட்கள் தான் வேலை நாட்கள் பிற அரசு ஊழியர்களைப் போல இந்திய திருநாட்டில் சொல்லப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்பட வேண்டும் என்று ஏன் குரல் வரவில்லை? அந்த குரல் உங்களுடைய உரிமை குரலாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆசிரியர் விருது வழங்க உங்களுக்கு நான் தாழ்மையாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அடுத்தது சும்மா வந்து சாதனையாளர்கள் உருவாக்குறேன். 10 ஆண்டு காலம் பொது வாழ்க்கை, 25 ஆண்டு காலம் சாதனையில் முகவரியாக அவர் வருகிறார். அதை அடைவதற்கு அவர் பட்ட இன்னல் இல்லை, கஷ்டங்க. அது போல சில படக்கூடாது என்ற காரணத்திற்காக எல்லாராலையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணங்களை இந்த மண்ணிலே கொடிகட்டி பறக்க செய்ய வேண்டும், அதை அடுத்தவர்களுடைய கலையை முகமாக அலங்கரிக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் உழவு செய்கிறார். இன்றைக்கு உலக மக்களின் மனசாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரே குரல் எது? திருக்குறள். அது திருக்குறள் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு அந்த திருக்குறளை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் திருக்குறளில் ஒரு சாதனை செய்து இன்றைக்கு ஒரு புத்தகமாக போட்டு இருக்கிறேன் அவர்கள் சொல்லுகிறார். அதற்கு முதல் விதையை சிந்தனைகளை கொண்டவன் யார்? அறுவை தம்பி உலக சாதனையாளர் வெங்கடேசன் என்பதை அவை மறந்துவிடக் கூடாது. அது மட்டும் கிடையாது, உலக அறத்தின் குரலாக இருந்து கொண்டிருக்கின்ற திருக்குறள் தேசத்தின் குரலாக இருக்க வேண்டும் என்று முதல் சொல்லி போடுவதற்கு ஒரு பெண்மணியை தயார்படுத்தினார் குரலரசி சீதாதேவி அவர்கள். அவர்கள் முதலாக இந்தியாவின் தேசிய நூலாக திருக்குறள் நிறுத்த வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும் என்று முதல் சாதனையை இதன் மூலமாக செய்தார் ஒரு நபர். அதன் பிறகு மனுஷனுக்கு பெண்மணிகள் சொன்னார்கள், புறப்பட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய தேசத்தை பார்த்து சொல்லுகிறது. தேசத்தின் குரலாக தேசிய நூலாக திருக்குறள் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு புதிய புரட்சியை போடுவதற்கு குரலரசியை உருவாக்கி தேவன் வெங்கடேசன் அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார் என்றால் அதுதான் இங்கே இருப்பவர்களுடைய இருப்புக்கு ஒரே ஒரு அந்த சாதனையின் திறமையாக இருந்து கொண்டே இருக்கின்ற வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுதலை தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். தயவு செய்து இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில நம்முடைய ஊழியம் என்பது இக்கட்டான தற்கொலைக்கு சமமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதயம் நொறுங்கி விடுகிறது, அறிவு அற்று போய்விடுமோ என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கிறது, அச்சத்திற்கு உட்பட்ட வகுப்பறை இருந்து கொண்டே இருக்கிறது. மதிப்பு மரியாதை இல்லாத ஒரு இளைய சமூகம் இந்த மண்ணிலே உருவாக்குவதற்கு உற்பத்தி செய்வதற்கு ஒரு கூடம் கல்விக்கூடம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஆசிரியர்களாக இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய ஒரே தாரக மந்திரமாக பேரறிஞர் சொன்னார் பாருங்கள், கடமை கண்ணியும் கட்டுப்பாட்டை என்பதை மறக்காமல் இந்த மண்ணுக்கு நீங்கள் மிகப்பெரிய மகத்துவத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த நேரத்திலும்
மகாகவி பாரதி அவர்கள் சொன்னது போல நான் வீழேன் என்று நினைத்தாயோ என்ற வரிகளை மட்டும் இதயத்திலே தாங்கிக் கொண்டு எதையும் தாங்கும் இதயம் எனக்கும் இருக்கிறது, எனக்கு மட்டுமே இருக்கிறது என்ற ஒரு சக்தியை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு புதிய தலைமுறையை நாம் வாழ்ந்தெடுக்க வேண்டும். எல்லா மன தளர்வுகளையும் சோர்வுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புதிய உலகத்தை புறப்படுத்துகின்ற ஒரு புத்தொழியாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் எப்போதும் தங்களை உணர்ந்தவர்களாக, எப்போதும் தங்களை விட்டுக் கொடுக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் விருது பெறுபவர்களுக்கு வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி.